சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. சாணக்கிய நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க இருக்கிறது. முதன்முறையாக டிஜிட்டல் வடிவில் நடக்க இருக்கிறது. அதிலும் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா 2 வகையில் நடக்க இருக்கிறது. முதல்ல வந்து வீடுகளை பட்டியலிடுவது, அதாவது ஹவுஸ் கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் கட்டமாக தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க இருக்கிறது. அந்த வீடுகளை பட்டியலிடுதல் வந்து இந்த செல்ஃப் எனுமரேஷன், சுய கணக்கெடுப்பு என்பதை வந்து முதன்முறையாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் வீடுகளுக்கு வந்து அதிகாரிகள் வந்து கணக்கெடுப்பை மேற்கொள்வார்கள். அதற்கு முன்னதாக ஜூலை 17ஆம் தேதி தொடங்கியிருக்கு. 31ஆம் தேதி வரைக்கும் வந்து நம்மளே பதிஞ்சுக்கலாம். ஆன்லைனில் மக்களே பதிகிற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்கிறது. அதில் பதிவதில் சிலர் வந்து குழப்பம் ஏற்படுவதாக நிறைய பேர் கூறியிருக்கிறார்கள். அது எப்படி பதியுதுங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவதாக பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு செல்ஃபோன் எண்ணை வச்சு தான் நம்ம வந்து பதிய முடியும். அதாவது ஏற்கனவே ஒரு பதிவு பண்ண ஒரு நம்பரை வச்சு வேறு ஒரு வீட்டுக்கு வந்து நம்ம பதிவு பண்ண முடியாது. அதே மாதிரி குடும்பத் தலைவரோட பேர் வந்து தலைவரோ தலைவியோ அவங்களுடைய பேர் வந்து கட்டாயம் வந்து இடம்பெற்றிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை கொடுத்தோன்னே எந்த மாநிலமோ அந்த மாநிலத்தோட பேரை கேட்கும். பேருக்கு அப்புறமா அதிலேயே ஒரு 6 இலக்க அந்த கேப்சா இருக்கும். கேப்சாவை பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி குடும்பத் தலைவரோட பேர், செல்ஃபோன் எண், எந்த மொழியில் பதிவு பண்ணுறீங்க அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் கடைசி வரைக்கும் நீங்கள் எந்த மொழியை தேர்வு செய்கிறீங்களோ அதுதான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டத்தில் இருக்கும். இந்த டீட்டெயில்ஸை கொடுத்ததுக்கப்புறமா எந்த மாவட்டம், இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுடைய போஸ்டல் கோடு அதையும் நீங்கள் வந்து போடணும். அதில் முக்கியமாக என்னென்னா, இதில் கவனிக்கப்பட வேண்டியது வந்து இந்த கூகுள் மேப் இருக்குல்ல, கூகுள் மேப்பில் வந்து சேட்டலைட் மேப் காமிக்கும். அதில் எல்லோருடைய ஜூம் பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து உங்களுடைய வீடு எந்த இடத்துல இருக்கோ உங்கள் வீட்டை வந்து கரெக்டாக மார்க் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வீடு வந்து இப்போ நெரிசலான இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கும், வித்தியாசம் தெரியாது. அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம வந்து உன்னிப்பாக கவனித்து தெருவெல்லாம் கரெக்டாக பார்த்து வந்து வீடை மார்க் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இது கொடுத்தா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். இதை கொடுத்தோன்னே வரிசையாக ஒரு சுமார் 33 கேள்விகள் வந்து கேட்கப்படுகிறது. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா வீட்டுடைய தரையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த தரையோடைய கட்டுமான பொருள் வந்து பிரதானமாக எப்படி, எதை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்க, மண் தரையாக இருக்கா, இல்லை சிமெண்ட்டை வச்சுருக்கா, இல்லை இந்த சுட்ட செங்கலை வச்சு கட்டியிருக்காங்களா, இல்லை அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி மரம் மூங்கிலை வச்சு கட்டியிருக்காங்களா. இப்போ இந்த கேரளா ஸ்டைல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். இல்லை இந்த கல்லுன்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டைல்ஸு, மொசைக், மார்பிள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மொசைக் தனியாக கேட்டகரி இருக்குது. அந்த மார்பிள் கல், டைல்ஸ்லாம் வந்திங்கன்னா அந்த கல் கேட்டகரி அதில் வந்துடும். இல்லை வேறு மெட்டீரியலில் பண்ணியிருக்கீங்களா, மற்றவை அதை சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வீட்டுடைய அந்த சுவர் வந்து வால் வந்து எந்த மெட்டீரியலில் கட்டப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இப்போ சில வீடுகளில் மிக்ஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எது பிரதானமாக இருக்கோ அதை வந்து கொடுத்துடலாம். அதாவது மெயினாக எதை வச்சு கட்டியிருக்காங்களோ அதை வச்சு கொடுத்துடலாம். இல்லைன்னா இப்போது நார்மலாக பார்த்திங்கன்னா எல்லோரும் சிமெண்ட்டு தான் போட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுட்ட செங்கலோ இல்லை கான்கிரீட் கலவை தான் பெரும்பாலும் போட்டிருப்பாங்க. அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கலவை இல்லாத கல்னால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு மெட்டீரியல்னால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வீட்டினுடைய கூரை, அதாவது மேலே அந்த தளம் இருக்குல்ல, அது வந்து எந்த பொருளால் ஆனதுங்கிறது. இப்போ நம்ம அடுக்குமாடி வீடுகள்லாம் நம்ம கான்கிரீட் இருக்கும், கான்கிரீட் கலவை தான் போடுவாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கூரை வீடுகள்னால் நீங்கள் அதை புல்லா ஓலையா அந்த மெட்டீரியல் எந்த மெட்டீரியலோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஓடுலேயே 2 ஓடு இருக்குது. மிஷினில் தயாரிக்கப்பட்ட ஓடா இல்லை கைகளால் தயாரிக்கப்பட்ட ஓடான்னு சொல்லிட்டு அதில் எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ்பெட்டாஸ் போட்டிருக்காங்க, சில வீடுகள்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ஓடுகளுக்கு பதிலாக ஆஸ்பெட்டாஸ் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வீடுகளில் நீங்கள் வந்து ஆஸ்பெட்டாஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டினுடைய நிலைமை, அதாவது வீடோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து வீடில் எந்த விதமான ரிப்பேரும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். இல்லை ஓரளவுக்கு இப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, ரிப்பேராக இருக்குது அப்படின்னா வசிக்கக்கூடிய நிலையில் இருக்குன்னு சூஸ் பண்ணணும். இல்லை நாங்கள் வந்து இடித்து டெமாலிஷ் பண்ண போகிறோம், இல்லை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா பாழடைந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும். அதை நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து வீட்டில் இருக்கிறப்ப அந்த நபர்களோட வந்து தகவலை வந்து கேட்கும்.
அதில் வந்து வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸை போடணும். குடும்பத் தலைவரின் பேரை வந்து பதிவிடணும். அந்த பேரை பதிவிடுறப்போ வந்து முன்னாடி நம்ம எந்த மொழியை சூஸ் பண்ணோமோ, இப்போ தமிழ்னு சூஸ் பண்ணோம்னா தமிழில் தான் குடும்பத் தலைவரின் பேரை வந்து டைப் பண்ண முடியும். அடுத்து குடும்பத் தலைவரோட பாலினம் என்ன, பட்டியலின சமூகமா, பழங்குடியின சமூகமா, இல்லை பிற சமூகம் எந்த சமூகமாக இருந்தாலும் மற்றவை அதுங்கிறத போட்டிருக்கலாம். வீட்டுடைய உரிமை நிலை, சொந்த வீடா, இல்லை வாடகை வீடா, இல்லை லீஸுக்கு எடுத்துருக்கோமா, அதெல்லாம் நம்ம வந்து கட்டாயம் பதிவு பண்ணி ஆகணும். அடுத்து வீட்டில் இருக்கிற மொத்த அறைகளுடைய எண்ணிக்கை, எவ்வளவு அறை இருக்கோ அந்த அறைகளோட எண்ணிக்கையை வந்து பதிவிடணும். அடுத்து வீட்டில் திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை, எத்தனை பேருக்கு திருமணம் ஆகிருக்கோ அவங்களோட எண்ணிக்கையை வந்து பதிவிடணும். அடுத்து முக்கியமாக வீட்டினுடைய குடிநீருக்கான முக்கிய ஆதாரம், அதாவது ட்ரிங்கிங் வாட்டர் வந்து எந்த சோர்ஸ்லேருந்து கிடைக்குதுங்கிறது. வீட்டுக்குள்ளேயே சில பேர் இந்த ஆர்ஓ மிஷின்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களாம் சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீருங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இல்லை நம்ம கிராமப்பகுதியில் பார்த்தா கிணறுலேருந்து எடுப்பாங்க, இல்லை பைப்பில் வரும், அந்த மாதிரி இடங்களில் வந்து இப்போ ஆழ்துளை கிணறுலேருந்து எடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். சில பேர் வந்து கேனில் வாங்குவாங்க, கேனில் இப்போது இந்த டெலிவரி பண்ணுறாங்க இல்லையா, அதன் மூலிமா வாங்குவாங்க, அவங்களுக்கெல்லாம் பாட்டில் தண்ணீர் இருக்கிற ஆப்ஷன் இருக்குது, அது சூஸ் பண்ணணும். இல்லை வந்து நாங்கள் வந்து டேங்கர் லாரியில் வந்து கொண்டு வந்து சப்ளை பண்ணுறாங்க, அதெல்லாம் மற்ற குடிநீர் ஆதாரங்கள் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கணும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வழிகளில், இப்போ ஒரு வீட்டில் வந்து பைப்புலையும் குடிநீர் கிடைக்கும், கேனும் வாங்குவாங்க. அதில் பார்த்திங்கன்னா பிரதானமாக வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து எதை சோர்ஸாக யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நம்ம அந்த ஆப்ஷனாக தான் கொடுக்கணும். இப்போ அந்த வீட்டில் வந்து குடிநீர் கிடைக்கிற இடம், இப்போ வீட்டுடைய அந்த காம்ப்ளெக்ஸுக்குள்ளேயே வந்து குடிநீர் வந்து அவைலபிளாக இருக்கா நமக்கு, இல்லைன்னா வளாகத்துக்கு அந்த வீட்டுக்கு வெளியிலேயே, இல்லை இப்போ தெருவுலேயே இருக்கா, இல்லை ரொம்ப தூரம் போய் எடுத்துகிட்டு வர, இப்போ தொலைதூர கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் போய் எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி நிலைமை இருக்கா அப்படிங்கிறத வந்து தகவலை வந்து இதில் பதிவு பண்ணணும். அடுத்து லைட்டிங், வீட்டில் வந்து லைட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிற தகவலை வந்து கேட்குது. அதை பார்த்திங்கன்னா முதல் ஆப்ஷன் வந்து மின்சாரம், இப்போ இபி கனெக்ஷன் இருக்குல்ல, இபி கனெக்ஷன் மூலியமாக வருதுன்னா அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். இல்லை நாங்கள் சோலார் பவர் மூலியமாக ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா சூரிய சக்தி, அதை சூஸ் பண்ணிக்கணும். இல்லை முன்னாடி மாதிரி மண்ணெண்ணெயா, இல்லை வேறு ஏதாவது எரிபொருளை பயன்படுத்தி போடுறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் தனித்தனியாக இருக்குது. இதில் என்னென்னா சில பேர் வீட்டில் இபி கனெக்ஷன் இருக்கும், சோலார் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் வந்து எதை வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தியிருக்கீங்க, அதிகமாக பயன்படுத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதைத்தான் நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கணும். அடுத்து முக்கியமாக வந்து கழிப்பிட வசதி வந்து வீடுகளில் எப்படி இருக்குது, முதல்ல இருக்கா இல்லையா அதை பார்த்துக்கணும். இருக்குதுன்னா அது வந்து எப்படி, இப்போது சில பழைய ஸ்டைல் அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேன்ஷன் மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா காமனாக ஒரு டாய்லெட் இருக்கும், வீடுகள் தனித்தனியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கா, இல்லை நம்ம வீட்டுக்கு மட்டும் தனியாக இருக்கா, இல்லை பொது கழிப்பிடமாக வெளியில் போய் இப்போ இது பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணணும். இல்லைன்னா இல்லைங்கிற ஆப்ஷனை கொடுக்கணும். இப்போ இந்த கழிப்பிட வசதியினுடைய வகை என்ன, அதாவது நார்மலாக இப்போ இந்தியன் டாய்லெட்டோ வெஸ்டர்ன் டாய்லெட்டோ அந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிற ஆப்ஷன் தான் மொதல் ஆப்ஷன். 2வது, இப்போ பிரதம மந்திரி இந்த தூய்மை இந்தியா திட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரட்டை குழி கழிப்பிடம், ஒற்றை குழி கழிப்பிடம்லாம் கட்டுமானம் பண்ணுறாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க, அந்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் எதுன்னு பார்த்துட்டு அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கொடுக்கணும். அடுத்து கழிவுநீர் வெளியேற்றம், இப்போ வீட்டிலேருந்து கழிவுநீர் வந்து எப்படி வெளியேறுகிறது, இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, இந்த கழிவுநீர் வெளியேற்ற இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து டாய்லெட் அந்த கழிப்பறை வசதியை அதோட போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது வந்து சமையலறையிலேருந்து குளிக்கிற தண்ணியிலேருந்து வெளியேற அந்த வேஸ்ட்டு வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷனை மட்டும்தான் நீங்கள் வந்து இதில் பார்க்கணும். அது வந்து க்ளோஸ்டு சிஸ்டமாக இருக்கா, வீட்டிலேருந்து வந்து ஒரு க்ளோஸ்டு பைப் மூலியமாக போய் வெளியில் போயிடுதா, இல்லை வந்து க்ளோஸ் பண்ணாமல் திறந்த நிலையில் அந்த சின்ன சாக்கடை மாதிரி இருக்கும் அதில் போய் இந்த மாதிரி போய் கலக்குதா, இல்லை இணைப்பு இல்லாமல் வந்து இருக்கா அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் பார்க்கணும், பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வீட்டில் வந்து குளிக்கிற வசதி எப்படி இருக்குது, இப்போ வீட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே இல்லை அந்த வீடு இருக்கிற காம்ப்ளெக்ஸ்க்குள்ளேயே வந்து குளிக்கிற வசதி இருக்கான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது இருந்தால் மொதல் ஆப்ஷனை கொடுக்கணும். 2வது வந்து குளிக்கிற வசதி இருக்குது, ஆனால் சில வீடுகள்லாம் கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கிற வசதி, குளிரலை தனியாக குளிக்கிறதுக்குன்னு தனியாக இடம் இருக்கும், ஆனால் வந்து மேலே வந்து இது இருக்காது, கூரை இருக்காது. அந்த ஆப்ஷன்னா செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். குளிக்கிற வசதி இல்லை, வீட்டுக்குள்ளே இல்லை, இப்போது
சில வீடுகளில் வந்து கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரைக்கு போவாங்க, கம்மாய்க்கு போய் குளிப்பாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து 3வது ஆப்ஷன் இது பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரதான எரிபொருள் அது என்னன்னு பார்க்க வேண்டியிருக்கு. எல்பிஜி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை பிஎன்ஜி கனெக்ஷன் இப்போ வரிசையாக பயன்படுத்தி தொடங்கியிருக்காங்க. அந்த மாதிரி ஆப்ஷனாக இருந்தால் நீங்கள் வந்து இதை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நாங்கள் விறகடுப்பு, மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணுறோம், இல்லை இண்டக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனித்தனி ஆப்ஷன் இருக்குது. இப்போ சோலார் அடுப்பு வந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. அதை பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன, பிரதானமாக எல்பிஜி தான் எல்லார் வீட்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஷன் தனியாக கொடுக்கப்பட்டிருக்கு. வேறு ஏதாவது இதர முறைகளில் நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்கன்னா அதுக்கும் தனியாக நீங்கள் அதர்ஸாக சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வீட்டில் வந்து ரேடியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதில் வந்து கேட்குறாங்க. இருந்தால் வந்து ஆன் யூஸ் பண்ணலாம். அது எந்த வகையில் யூஸ் பண்ணுறீங்க? ரேடியோ பழைய காலத்து ரேடியோ மூலமாகவா, இல்லை ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களுக்கு எஃப்எம் இருக்குது அது மூலியமாகவா, இல்லை வேறு ஏதாவது சாதனங்களை வச்சு ரேடியோ யூஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். இல்லை நான் பயன்படுத்துறது இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருக்கோம். சில பேர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் வந்து இப்போ நிறைய பாடல்கள் கேட்போம். அந்த பாடல்களை வந்து இப்போ அமேசான் மியூசிக்கில் அந்த மாதிரி ஆப்ஸில் நிறைய யூஸ் பாட்காஸ்ட்லாம் கேட்குறோம் அப்படின்னா நம்ம வந்து இதர சாதனங்கள் மற்றவை அந்த ஆப்ஷனை வந்து இது பண்ணிக்கணும், சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வீட்டில் வந்து டிவி இருக்கா, அதாவது டிவி இருக்கா, டிவி கனெக்ஷன் எந்த மாதிரி இருக்குது, இருக்குன்னா ஆன்னு கொடுக்கணும். அதில் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம், அதாவது கேபிள் யூஸ் பண்ணுறோமா, இல்லை தூர்தர்ஷன் இந்த டிடிஹெச் அந்த கவர்மெண்ட்டோடது யூஸ் பண்ணுறோமா, அடுத்த கவர்மெண்ட்டெல்லாம் மற்ற டாடா ஸ்கை அந்த மாதிரி ஏர்டெல் அந்த மாதிரி நம்ம வந்து மற்ற நிறுவனங்களோட அந்த வசதியை பயன்படுத்திக்கிறோமா, அந்த ஆப்ஷனை பார்த்துட்டு கொடுக்கணும். இதில் மற்றவைன்னு என்னென்னா சில பேர் வந்து இந்த ஆப்பிள் டிவி ப்ளஸ் இந்த அமேசான் ஃபயர் ஸ்டிக் அந்த மாதிரிலாம் யூஸ் அதை வச்சு தொலைக்காட்சியை பார்க்குற பழக்கம் வந்து சில பேர்கிட்ட இருக்குது. அவங்களாம் வந்து மற்றவைங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இல்லைன்னா இல்லைங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து இணையதள வசதி இப்போது டிஜிட்டல் மயமாக எல்லாமே ஆகிட்டு வர்றதுனால இந்த கேள்வி வந்து கட்டாயம் வந்து இடம்பெற்றிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இணையதள வசதி இருக்குன்னா ஆம்னு கொடுத்துருவோம். எந்த மூலியமாக பயன்படுத்துகிறோம், எந்த டிவைஸ் மூலியமாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இப்போ லேப்டாப் மூலியமானா லேப்டாப் ஒரு கம்ப்யூட்டர்னால் அந்த ஆப்ஷன் இருக்குது. இல்லை ஃபோனில் இல்லை ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கான ஆப்ஷனையும் கொடுக்கணும். இல்லை வேறு டேப்லெட் வேறு சாதனங்கள் டேப்லெட் மாதிரியான வேறு சாதனங்களை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இல்லைன்னா இல்லைங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். அடுத்து தொலைபேசி நம்ம பயன்படுத்துகிறோமா, ஸ்மார்ட் ஃபோன் பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. லேண்ட்லைன் மட்டும் இருக்குன்னா தொலைபேசி மட்டும் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கலாம். இல்லை நார்மலாக நம்ம அந்த கீபேட் இருக்கிற ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னா கைபேசி மட்டும், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோன்னா இல்லை அதை மட்டும், இல்லை வேறு சாதனங்கள் யூஸ் பண்ணுறோன்னா அதை மட்டும், இல்லை மல்டிபிள் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து எந்த வாகனம் யூஸ் பண்ணுறீங்க அடுத்து அந்த ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காங்க. சைக்கிள் யூஸ் பண்ணுறீங்களா, ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறீங்களா, அது ஸ்கூட்டர்லேயே மோட்டார் சைக்கிள் தனியாக அதுங்களே கொடுத்துருக்காங்க, இல்லை ரெண்டுமே இருக்கா அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா டிராக்டர், சில கிராமப்புறங்களில் விவசாயிகள்லாம் வந்து டிராக்டர் வச்சுருப்பாங்க. அந்த டிராக்டர் வந்து இதை வந்து சேர்க்கப்படலை. அதே மாதிரி ஆட்டோ ரிக்ஷாக்கள், இப்போது ஆட்டோ ஓட்டுநர்லாம் இருக்காங்க, ஆட்டோ சில பேர் ஓனாக வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த ஆட்டோ ஆப்ஷன் இதில் வந்து அந்த 3 வீலர்ஸ் வந்து இதில் வந்து சேர்க்கப்பட மாட்டாது, ஒன்லி 2 வீலர்ஸ் தான். இப்போ மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த 3 சக்கர அந்த வண்டி வச்சுருப்பாங்க, அந்த பைசைக்கிளாவோ இது ஸ்கூட்டர்லையோ, அவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த ஆப்ஷன் இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து கார் இருக்கா, ஜீப் இருக்கா, வேன் இருக்கா, அதாவது 4 சக்கர வாகனங்கள் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா கார் இருந்தால் இது ஏதாவது இருந்தால் ஆம்ங்கிற ஆப்ஷன் வந்து தேர்ந்தெடுக்கணும். இல்லைன்னா இல்லைங்கிற ஆப்ஷனை எடுத்துக்கலாம். இதில் என்னென்னா சில பேர் வந்து கார் வந்து ஓனாக வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து கமர்ஷியல் பர்பஸுக்காக வாடகைக்கு விட்டுருப்பாங்க. அந்த டிரைவர் போட்டு வந்து வாடகைக்கு விட்டுருப்பாங்க, வணிக நோக்கத்துக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க, அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. ஓனாக வெஹிக்கிள் இருந்தாலே வந்து நம்ம வந்து அந்த ஆப்ஷனை வந்து ஆம்ங்கிற ஆப்ஷன் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பிரதானமாக வந்து என்ன உணவு வகை எடுத்துக்கிறோம், அரிசி எடுத்துக்கிறோம்னா அரிசி, இல்லை கோதுமையா, இல்லை சோளமா, இல்லை சிறுதானியங்கள் உணவு வந்து இப்போ பிரபலமாயிட்டிருக்கு. சிறுதானியங்களை கம்பா, இல்லை மற்ற தானியங்களா, இல்லை மக்காச்சோளமா, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்கணும். இதை வந்து என்னென்னா ஒன்றுக்கு மேற்பட்ட உணவு வகைகளை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிரதானமாக மெயினாக எதை ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அதை கொடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக சப்மிட் பண்ணிடலாம். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு 11 டிஜிட்டில் வந்து
ஹச்சுங்கிற எழுத்தில் ஆரம்பிக்கிற 11 டிஜிட்டில் வந்து ஒரு யூனிக் நம்பர் வரும், ஐடி வரும். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அதிகாரிகள் வந்து வீடுகளுக்கு வந்து கணக்கெடுப்பை நடத்த இருக்கிறார்கள். இந்த SCcensus.gov.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து இந்த டீட்டெயில்ஸை வந்து பதிவு பண்ணணும். அரசு தரப்பிலிருந்தும் எல்லா தரப்பிலிருந்தும் சரியான விவரங்களை பதிவு செய்து வந்து தகவலை கொடுத்தீங்கன்னா வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எனவே சரியான தகவலை பதிவு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை சரியான நடத்துவதற்கு அனைவரும் உதவ வேண்டும். நன்றி.